கோவிலில் கண்டிப்பாக இவ்வளோ கூட்டம் இருந்தது, அதை நம்ம பக்தின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒயின் ஷாப் முன்னாடி இவ்வளோ பேர் காத்திருக்கிறத கண்டிப்பாக அடிக்ஷன் தாங்க சொல்லணும். இந்த க்யூவில் நிற்கிற ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு பிள்ளை வீட்டில் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் மன கஷ்டத்தோடு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இருப்பவர்களோட பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே அவங்களுக்கு முதல் யோசனை வந்து படிப்புன்ற விஷயமே இருக்காது. இன்றைக்கி அப்பா குடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்ற பயத்திலே இருப்பான். அந்த பயத்தோடு தான் அவன் ஸ்கூலுக்கு போவான். ஸ்கூலுக்கு போனாலும் கூட அவனோட மனசு வீட்டிலே தான் இருக்கும். படிப்பு தடையில் ஏறவே ஏறாதுங்க. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தால் கூட அவனுக்கு வந்து பயமாக இருக்கும். இன்றைக்கி அப்பா வருவாரே, குடிச்சிட்டு வருவாரே, அம்மாவை அடிப்பாங்களே அப்படின்னு அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இப்படி தினமும் நடக்கிற மோசமான அனுபவங்களுக்கு சயின்ஸில் வந்து ஒரு பேர் இருக்குது. அதாவது ACEன்னு சொல்லுவாங்க, அட்வர்ஸ் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது சின்ன வயசுலேருந்தே பட்ட மனக்கஷ்டங்கள். இந்த மனக்கஷ்டம் என்ன ஆகுனா அவன் மூளையே மாற்றிடும். அவனுக்கு கண்டிப்பாக படிப்பில் வந்து ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கும். யாரையுமே நம்ப மாட்டாங்க. வளர்ந்த அப்புறமும் அவனும் வந்து பார்த்திங்கன்னா சேம் சைக்கிள்லேயே, அதாவது அவங்க அப்பா மாதிரியே அவன் அதே வழியிலே போவான். ஸோ உங்கள் குழந்தைகளோட எதிர்காலம் உங்கள் கையில் தாங்க. இங்கே குடி அப்படின்றது வந்து அந்த குடிப்பவரை மட்டும் பாதிக்காது, கண்டிப்பாக அவங்களோட குழந்தைகளையும் பாதிக்கும். இதை அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சைக்காலஜி பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.